ஒரு நினைவு. வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனை தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகின்றது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு சென்று விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து வாழ்க வளமுடன் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி உமாசங்கரி அம்மா அவர்களை அன்போடு அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. இணைப்பில் இணைந்துள்ள அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். இன்று நமக்கு சாந்தி தவத்தினை வழி நடத்திய பேராசிரியர் அருள்நிதி சந்திரா சீனிவாசன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் உடல் நலம் மனவளம் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி சந்திரா சீனிவாசன் அம்மா அவர்களின் ஆன்மீக அருள் தொண்டு மென்மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு வாழ்க வளமுடன். அதாவது உலகத்துல வாழ்த்துதல் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு பண்பாடாகும். வாழ்த்துதல்ல இறைவனை வாழ்த்துதல், இயற்கையை வாழ்த்துதல், மணமக்களை வாழ்த்துதல், குழந்தைகளை வாழ்த்துதல்னு பல வகை வாழ்த்துக்கள் இருக்கு. பிறர் நலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற உயரிய எண்ணத்தோடு எழுப்பப்படக்கூடிய ஒரு ஒலி அலைதான் வாழ்த்து அப்படிங்கிற வார்த்தை. வாழ்த்து என்பது அலை இயக்கத்தை சார்ந்தது. மற்றவங்க நலமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறதே மனித இனத்தோட ஒரு உயர்ந்த பண்பு. அந்த எண்ணத்தை சொற்கள் மூலமாக வெளிப்படுத்துவதுதான் வாழ்த்து. பிறர் வாழ வேண்டும் என வாழ்த்தும் போது மனதில அமைதியான ஒரு இயக்கம் ஏற்படுது. இந்த வாழ்க வளமுடன் என்பது மக்களை வாழ்த்துவதற்காகவும், வாழ்க வையகம் என்பது உலகத்தை வாழ்த்துவதற்காகவும் வேதாத்ரி மகரிஷி கண்ட ஒரு வாசகமாகும். பிறர் நலம் கருதி வாழ்க வளமுடன் என்று மற்றவங்களை பார்த்து நாம சொல்லும் போது வாழ்க்கையில எல்லா பேறுகளையும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் அப்படிங்கிற விரிந்த ஆழ்ந்த கருத்தினை உடைய வாழ்த்தாக அது அமைகிறது. நாம சாதாரணமா ஒருத்தரை வாழ்த்தும் போது நம்மளோட மன அலைச்சல் எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. ஆனா மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்த்தும் போது அந்த வாழ்த்தின் நோக்கத்திற்கு தகுந்தவாறு வாழ்த்தி அந்த பழகிய பழக்கத்துக்கு தகுந்தவாறு மன அலைச்சுழல் வேகம் படிப்படியாக குறைந்து இதுவரை நம்ம அறிவுக்கு எட்டாத ரகசியங்கள் எல்லாம் காட்சியாகுமா. மன அலைச்சுழல் விரைவு குறைந்து மனதின் செறிவு அதிகரிக்கும். அப்போ நினைப்பதெல்லாம் சரியாக நடக்கும். சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் பலிதமாகும். வாழ்த்தி வாழ்க்கை சிக்கல்களை எல்லாம் களைந்து கொள்ளலாம். பிறருடைய சிக்கல்களையும் களைந்து விடலாம். அந்த அளவுக்கு இந்த வாழ்த்துக்கு சிறப்பு இருக்கு. அப்போ இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம்னா அதுல தமிழ்ல சிறப்பு லகரம்னு சொல்றோம். அந்த
இத உச்சரிக்கும் போது அந்த வாழ்க அந்த இல்லு உச்சரிக்கும் போது நம்ம நாக்கு மேல் அன்னத்தை தொட்டு அழுத்துது. அப்போ இந்த அழுத்தம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய பிட்யூட்டரி சுரப்பியையும் பீனியல் சுரப்பியையும் நன்கு இயங்குவதற்கு தூண்டுகிறது. உடல் இயக்கத்திற்கு தலைமை சுரப்பி தான் பிட்யூட்டரி சுரப்பி, மன இயக்கத்திற்கான தலைமை சுரப்பி பீனியல் சுரப்பி. அப்போ இந்த 2 சுரப்பிகளும் இயக்கம் பெறுறதுனால உடலும் மனமும் சிறப்பாகிறது. அப்போ வாழ்க வளமுடன் நம்ம சொல்லும் போது முதல் நன்மை நமக்கு தான் கிடைக்குது. அடுத்து ஒரு செடியை கூட பார்த்து வாழ்க வளமுடன் வாழ்த்தி அதோட பயணம் முழுமையா அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நாகதாளி செடி அதுல வந்து முள்ளு நிறைய இருக்குமா. அந்த முள் வந்து யாரையும் பாதிக்க கூடாது அப்படின்ற கருத்தை கொண்டு விஞ்ஞானி ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா இந்த நாகதாளி செடியை வாழ்த்திட்டே இருக்கிறாராம். இந்த முட்கள் உனக்கு தேவையில்லை, இந்த முட்களால யாரும் பாதிக்க கூடாது, உன்னை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த செடியை அப்படி வளர்த்துட்டே வராரு. அந்த செடியில இருந்து வந்த விதைய முளைக்க போட்டாரு. அந்த விதையில இருந்து தோன்றிய செடியில அந்த முள்ளோட நீளமும் அதோட கூர்மையும் குறைஞ்சு இருந்துதான். இந்த செடியையும் திருப்பி வாழ்த்திட்டே இருக்கிறாரு. திருப்பி இந்த செடி வளர்ந்த பிறகு இதுல இருந்து கிடைத்த விதைய திருப்பி செடியில முள்ளே இல்லையாம். எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் பாருங்க. இவர் எண்ணிய எண்ணங்கள் அந்த செடியில பாய்ந்து அவருடைய எண்ணத்திற்கு ஏற்ப அந்த செடி தன்னோட தன்மைகளை மாற்றி கொண்டது. அடுத்து முனைவர் ராசேந்திரன் அப்படின்றவரு அவர் மேற்கொண்ட ஆய்வுல வாழ்த்துவதன் மூலம் தாவரங்கள்ல வளர்ச்சியிலும் விளைச்சல்லையும் மாற்றம் ஏற்படுத்த இயலும் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது கண்ணுக்கு புலப்படாத அவர் என்ன ஆராய்ச்சி பண்றாருன்னா கண்ணுக்கு புலப்படாத நுண்ணிய புழுக்கள் அந்த தாக்கப்பட்ட அந்த புழுக்களால தாக்கப்பட்ட தக்காளி செடிகளை எண்ணத்தோட ஆற்றல்னால வாழ்த்தும் போது அதை வாழ்த்திட்டே இருக்க இருக்க மரபு அணுக்கள்ல ரசாயன மாற்றங்களை அமைத்து கொண்டு அதனால அந்த நூற்புழு தாக்குதலை எதிர்க்கக்கூடிய திறமை வந்து அந்த செடிக்கு கிடைக்குதாம். அதோட உயரம், பருமன், கிளை இதெல்லாம் அதிக வளர்ச்சியும் அதுல காணப்பட்டுதான். இது வந்து விஞ்ஞான உலகத்திற்கு ஒரு புதிய செய்தியாக இருக்குது. செடிகள்ல அந்த நூற்புழு தாக்கம் சமாளிக்கப்பட்டதோடு தாக்குதல் எதிர்ப்பு திறனும் அடையப்பெற்று வளமாக வளர்ந்து விரைவில் அதுல காய்களும் கிடைத்தது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில அவர் கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த அளவுக்கு இந்த வாழ்த்துக்கு எவ்வளவு பலன் இருக்கு அப்படிங்கிறத நாம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த வாழ்க வளமுடன் வாழ்த்துறது ரொம்ப வலுவுடைய ஆழமான கருத்துடைய நல்ல ஒளியை பிறருக்கு பாய்ச்சக்கூடிய ஒரு வார்த்தை. நாம வாழ்த்திட்டே இருக்க இருக்க வாழ்த்தப்படுபவர்களோட உயிர் கலப்பு வர வர இந்த உயிரோட்டம் அவங்க உள்ளத்துல தானாகவே அவர்களுடைய நிலைமையை மாற்றி குணத்தை மாற்றி நன்மையே செய்யக்கூடியதாக ஆகுது. மகரிஷி வந்து எல்லாத்தையுமே சயின்டிபிக்கா தான் நமக்கு விளக்கி கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த வாழ்த்தும் பாத்தீங்கன்னா ஒரு அலை இயக்க தத்துவத்தின் 5 வகையான இயக்கங்கள் இந்த வாழ்த்துக்கு இருக்கு. ஒண்ணு மோதுதல், கிளாஷ், பிரதிபலித்தல், ரிஃப்ளெக்ஷன், அடுத்து சிதறுதல், ரிஃப்ராக்ஷன், ஊடுருவுதல், பெனிட்ரேஷன், இரண்டிற்கும் இடையே ஊடாடி கொண்டிருத்தல், இன்டராக்ஷன். அதாவது நாம மற்றவங்களை வாழ்த்தும் போது அந்த வாழ்த்தானது இருவருக்கும் இடையே ஓடிட்டே இருக்கும். 2 பேருக்கும் இடையே ஒரு உயிரோட்டம் ஏற்படுது. அது வந்து ஆயுள் முழுவதும் இருக்குமா. அன்போடு நல்ல எண்ணத்தோடு அந்த வாழ்த்து அலைய பாய்ச்சினாலே அவங்க நம்மளை பார்த்தாலும் இல்ல பார்க்காம இருந்தா கூட அவங்களோட உயிர்ல இருந்து நன்மையான அலை நமக்கு வீசிக்கொண்டே இருக்கும். அப்போ வாழ்த்தும் போது முதல் நன்மை நமக்கு தான் கிடைக்குது. அடுத்து பார்த்தோம்னா திருப்பி அவங்க மேல போய் மோதி திருப்பி பிரதிபலிக்குது, நமக்குள்ள ஊடுருவுது, ஊடாடுது. அப்போ நமக்கு 2 மடங்கு நன்மை. அந்த அலை பாசிட்டிவான வார்த்தையானது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி திரும்ப நமக்கே கிடைக்குது. அப்போ நாம ஒருத்தவங்களை வாழ்த்தும் போது முதல் நன்மை நமக்கு கிடைக்குது. அடுத்து 2 மடங்கு அவங்கள வாழ்த்தும் போது அவங்க கிட்ட இருந்து மீண்டும் வர்றதுனால 2 மடங்கு நன்மை நமக்கு கிடைக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா இந்த தவத்திற்கு பிறகு வாழ்த்துறது சிறப்பு. இன்னைக்கு அம்மா அற்புதமா வாழ்த்து சொன்னாங்க. தவம் முடிஞ்ச உடனே அது வந்து தவம் முடிஞ்ச உடனே எதுக்கு மகரிஷி வாழ்த்து கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு நாணை வந்து இழுக்கும் போது பார்த்தோம்னா
தவம் முடிக்கிற போது அந்த வாழ்த்துக்கு இன்னும் வலிமை கூடுது. எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா, ஒரு வில் இருக்கு, அம்பு இருக்கு. அம்பு எய்ததுக்கு ஓரளவு அந்த நாண பின்னுக்கு இழுத்து விடுறது ஒரு வகை. அடுத்து கடைசி வரைக்கும் நாணை இழுத்து அம்பு விடுறது இன்னொரு வகை. எவ்வளவு தூரம் அந்த நாணை இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு அம்புக்கு வேகம் கூடும். அதே போல நாம் எந்த அளவுக்கு அமைதி நிலைக்கு செல்கிறோமோ, அறிவை மனதை கொண்டு வருகிறோமோ, எந்த அளவுக்கு அமைதி நிலைக்கு கொண்டு வர்றோமோ அங்க இருந்து கொடுக்கக்கூடிய வாழ்த்துக்கு செயல்படக்கூடிய வேகம் அதிகம். அதனாலதான் நாம தவம் செய்யும் போது மனம் மிக நுண்ணிய நிலையில இருக்கிறதுனால அந்த நேரத்துல நாம சொல்லக்கூடிய எண்ணக்கூடிய எண்ணத்திற்கு வலிமை அதிகம். அந்த எண்ணம் அந்த வாழ்த்தானது சீக்கிரமாக செயலுக்கு வந்துவிடும். அப்போ அந்த தவத்திற்கு பிறகு முதல்ல நம்ம என்ன வாழ்த்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணமா பார்த்தோம்னா இப்போ சூரியன்ல இருந்து வரக்கூடிய அலைகள் அது மோதக்கூடிய பொருளின் தன்மைக்கு ஏற்ப தன்னோட தன்மையை தரும். இப்ப சூரிய ஒளியானது பாறையின் மீது மோதும் போது சூடு கிடைக்கும். புல்வெளியின் மீது வரும்போது வெதுவெதுப்பா இருக்கும். நீரின் மீது வரும்போது குளிர்ச்சியா இருக்கும். அதே மாதிரி நம்முடைய எண்ணத்துல வாழ்த்து என்ற நல்ல சொல்லையே நாம நிரப்பி வைத்திருக்கிறோம் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் நன்மையே அளிக்கக்கூடியதாக இருக்கும். முதல்ல மகரிஷி என்ன கொடுத்திருக்காங்க? தன் வாழ்த்து சங்கல்பம் சொல்லியிருக்காங்க. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீர் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் சொல்லி தன் வாழ்த்து வாழ்த்துறோம். அப்போ இந்த வாழ்த்து வாழ்த்துறதுனால நமக்கு நாமே வாழ்த்து சொல்றது. இந்த வாழ்த்துறதுல இந்த தன் வாழ்த்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது தற்பெருமையோ சுயநலமோ கிடையாதுன்னு மகரிஷி சொல்றாங்க. நம்முடைய உடல் நலமா இருந்தாதான் தவம் நமக்கு சித்திக்கும். அப்போ உடல் மனம் செல்வம் இவற்றை நலமாக வைத்திருந்தால்தான் சமுதாய தொண்டிற்கு சமுதாய தொண்டிற்கு நாம செல்ல முடியும். அதனால முதல் வாழ்த்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது நீள் ஆயுள். பிறவியின் நோக்கம் முடியணும் அப்படின்னா அதற்குரிய ஆயுள் வேண்டும். நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம 6வது அறிவுல முழுமை பெறணும், அறநெறி வாழ்க்கை வாழணும், ஒழுக்கம் கடமை ஈகைன்ற அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இந்த பிறவியிலேயே நம்முடைய கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகளை கழிக்கணும். அப்போ நமது பதிவுகளை எல்லாம் தீர்த்து தூய்மைப்படுத்தி கொண்டு புனிதப்படுத்தி கொண்டு இறைநிலை உணர்வு பெறுவதற்கு நமக்கு அதற்கான ஆயுள் வேண்டும். அதுதான் நீள் ஆயுள் சொல்றோம். அடுத்து நிறை செல்வம். நிறை செல்வம்ங்கிறது நிறைய செல்வம்ங்கிற மீனிங் கிடையாது. ஆன்மீக மேம்பாட்டிற்கு இடையூறு இல்லாத வகையில் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து செல்ல தேவையான அளவுக்கு பொருள் வளம் இருக்கணும். அதுதான் நிறை செல்வம். உயர் புகழ் அப்படிங்கிறது நம்ம செய்யற செயலின் மூலமாக பயனிறக்கூடிய மக்கள் காட்டும் பரிவான மனநிலை தான். இப்ப நம்ம யாராவது ஒருத்தர் ரொம்ப நாள் ஒரு நோயில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நம்ம ஒரு நல்ல டாக்டரை சொல்றோம், அவங்க எங்கெங்கயோ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கிறாங்க, சரியாகவே இல்லை. நம்ம ஒரு நாள் பாக்குறோம், அப்போ சொல்றோம் இந்த டாக்டரை போய் காட்டுங்க, உங்களுக்கு நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப அவங்க போய் பார்த்துட்டு அதன் மூலமா அவங்களுக்கு உடம்பு சரியாயிட்டுன்னா மனதார நம்மள வாழ்த்துவாங்க பாருங்க. அதுதான் உயர் புகழ். அந்த மக்களால அளிக்கக்கூடிய மனம் நிறைந்த வாழ்த்து தான் உயர் புகழ். அடுத்து மெஞ்ஞானம். இயற்கையோட ரகசியங்களை, அமைப்புகளை, வளங்களை, நியதிகளை இதெல்லாம் உணர்ந்து கொள்றதுதான் மெஞ்ஞானம். மெஞ்ஞானம் பெறும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஈகோ, அந்த தன் முனைப்பு ஒழிகிறது. இறைவனோட கூறுதான் அனைத்து மக்களும் தோற்றங்களும் அப்படிங்கிற தெளிவு நமக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்குது. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை துணைக்கு வாழ்த்துறோம். அப்போ கணவன் மனைவி உறவுல பகைமை அல்லது பிணக்கு ஏற்பட்டா அதனால சினம் வரும். சினம் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம் கொடுக்கும்போது அதனால விபத்துக்கள் நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வாழ்க்கை துணையை வாழ்த்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இருவருக்குள்ளாக ஒரு இணக்கம், இனிமை, நட்பு உண்டாகிறது. வாழ்க்கை துணைய வாழ்த்துறதுனால மன ஒற்றுமை ஏற்பட்டு குடும்ப அமைதி மேலோங்குகிறது. அடுத்து குழந்தைகளுக்கு வாழ்த்துறோம். குழந்தைகளை வாழ்த்தும் போது அடம் பிடிக்கக்கூடிய குறும்பு நிறைந்த குழந்தைகளையும் வாழ்த்துறதுனால அவங்களுக்கு சாந்தம், அன்பு, அறிவு, ஆரோக்கியம், அமைதி இதெல்லாம் மேலோங்குகிறது. அடுத்து நம்மளோட உடன் பிறந்தவர்களுக்கு வாழ்த்துறோம். ஒரே கருப்பையில் உதித்தவங்கள் தான், சக உதிரம் சொல்றோம். ஒருவர் துன்பப்படும் போது அது மற்றவரையும் பாதிக்குது. தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும்னு சொல்லுவாங்க. நம்ம கூட பிறந்தவங்க யாருக்காவது அன்னைக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னா அன்னைக்கு நமக்குள்ள இண்டிவிஜுவலா ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ள ஒரு இது கஷ்டம் நமக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும்.
அப்போ அந்த பாதுகாப்பு பெறவும் அவங்க நன்மை தரவும் வாழ்த்து ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நண்பர்கள் வந்து நம்முடைய சொத்து. நல்லவராக இருந்தால் நன்றியோடு நாம வாழ்த்துவோம். தீயவராக இருந்தால் நல்லவராக மாறுறதுக்காக வாழ்த்தலாம். அடுத்து தொழில், கடமை, நம்மளோட கல்வி பணி இதுல தொடர்புடையவர்களுக்கு வாழ்த்து சொல்றோம். இதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தொழில்ல கூட இருக்கவங்களோட இருக்கக்கூடிய பிணக்கு, கோபதாபம், இடையூறு செய்தல் இதெல்லாம் நீங்குது. இணக்கமும் சமாதானமும் நட்பும் மேலோங்குகிறது. தொழில் வளம் மேம்படுகிறது. அடுத்து முக்கியமா எதிரிகளை வாழ்த்த சொல்லியிருக்காங்க. தெரிந்தோ தெரியாமலோ எதிரியாக மற்றவங்க நினைக்கிறாங்க, நாம நினைக்கல. இருந்தாலும் அவங்களுடைய எதிர்ப்பு ஆற்றல் பிரதிபலிக்க போது நமக்கு கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும். அப்போ எதிரிகளாக இருக்கிறவங்க மகரிஷி சொல்றாங்க, நம்முடைய கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகளை கழிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்ப அவங்கள நாம வாழ்த்த வாழ்த்த 2 பேத்துக்குள்ள ஒரு இணக்கமான உறவு ஏற்படும். அப்படி இல்லைன்னா அவங்க நம்மளை விட்டு விலகி போயிருவாங்க. மகரிஷி வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வை நம்ம இப்ப பார்க்கலாம். அதாவது மகரிஷி வந்து சென்னையில டி நகர்ல வால்மீகி தெருன்னு அதுல வந்து ஒரு வீட்டு மாடியில கொஞ்ச காலம் தங்கி இருந்து அன்பர்களுக்கு உபதேசங்கள் செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பிரம்மச்சாரி அன்பர் சைதாப்பேட்டை பள்ளியில தமிழ் ஆசிரியராக பணியாற்றுவர். அவர் வந்து மகரிஷி கூடவே தங்கி இருக்காரு. பள்ளியில வேலை நேரம் போக மீதி நேரம் அவர் மகரிஷிக்கு உதவியா இருக்கிறாரு. அவங்க தங்கி இருந்த இடத்துல 2 அறை இருந்தது. ஆளுக்கு ஒரு அறையில மகரிஷி ஒரு அறையிலையும் அந்த தமிழ் ஆசிரியர் ஒரு அறையிலையும் தங்கி இருந்தாரு. ஒரு நாள் என்னாச்சுன்னா நடு ராத்திரியில ஒரு ஆளு தண்ணி குழாய பிடிச்சிட்டே மேல மாடிக்கு வராரு. அந்த தொண்டர் இருந்த அறையில இருந்து மேஜையில ஒரு கடிகாரம் இருக்கு. அத கையில எடுத்துட்டு வேறு பொருள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்குறாரு. எதுவுமே தெரியல. அப்புறம் பார்த்தா அந்த இத மட்டும் அந்த இத மட்டும் கடிகாரத்தை மட்டும் எடுத்துட்டு வேற ஒண்ணுமே பொருள் இல்லையேன்னு ஏமாற்றம் அடைந்து அப்படியே அந்த தண்ணி குழாய புடிச்சிட்டே கீழே இறங்குறாரு. அப்புறம் அந்த கூச்சல் கேட்டு பக்கத்து இவர் பாத்துடுறாரு. பாத்துட்டு திருடன் திருடன் கத்துறாரு. பக்கத்து ரூம்ல மகரிஷி படுத்திருக்கிறாங்க. அப்ப மகரிஷி அறையில இருந்து வெளியே வந்து பாக்குறாங்க. விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சிட்டு ஜன்னல் வெளியே எட்டி பாக்குறாங்க. அவரு அந்த குழாயில இறங்கிட்டு இருக்கிற அந்த திருடரை பார்த்து மகரிஷி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவருக்கு அந்த கூட இருக்கிற தமிழாசிரியருக்கு ஒரே எரிச்சலா இருக்கு. என்னடா இது என்னோட கடிகாரத்தை திருடிட்டு போறாரு, இவரை போய் மகரிஷி வாழ்த்துறாரு அப்படின்னு எரிச்சல் பட்டு முணங்கிட்டே இருக்கிறாரு. அப்ப மகரிஷி அவரோட முனகலை கேட்டு சொல்றாங்களாம், பாவம் என்ன வறுமையோ கொடுமையோ இப்படி உயிரை பணயம் வைத்து மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. இந்த ராத்திரியில மேல மாடிக்கு வந்திருக்கிறாரு. கீழே குழாயில இறங்கும் போது அந்த குழாய் வழுக்கி விழுந்தா என்ன ஆகும்? அவரை நம்பி எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்களோ பாவம் அப்படின்னு சொல்லி இறக்கப்படுறாராம் மகரிஷி. அதுக்கப்புறம் பார்த்தா கடிகாரம் திருடு போன மறுநாள் காலையில ஒரு நபர் வந்து இங்க பாக்குறதுக்கு மகரிஷியை பாக்குறதுக்கு வராரு. அப்போ அந்த மகரிஷி கூட இருக்கிற அந்த தமிழ் ஆசிரியர் வந்து யாரை பார்க்கணும் என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா அவருக்கு ராத்திரிக்கு அவர் முகம் சரியா தெரியாததுனால அவரு யாருன்றது தெரியல. அப்போ இங்க ஒரு பெரியவர் இருந்தாரே மகான் போன்ற தோற்றத்தோட அவரை நான் பாக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்தவர் சொல்றாரு. அவரை எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு இவர் கேக்குறாரு. என்ன தெரியலையா, நான் தான் ராத்திரி வந்து உங்க கடிகாரத்தை திருடிட்டு போனவன். இத கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு தூங்குனா எனக்கு தூக்கமே வரல ராத்திரி பூரா. அந்த பெரியவர் வேற என்னை பார்த்து வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொன்னதும் அவரது முகம்தான் என் முன்னாடி வந்துகிட்டே இருந்தது. நைட்டு ஃபுல்லா நான் சுத்தமா தூங்கவே இல்லை. அதுதான் எப்படா விடியும்னு பார்த்துட்டு அந்த கடிகாரத்தை திருப்பி அவர்கிட்டயே கொண்டு வந்து கொடுக்கணும்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இது வந்து மகான்கள் இருக்கிற இடம். இங்கெல்லாம் நீ இந்த திருடிட்டு இருக்கிற நீ எல்லாம் வரக்கூடாது. நீ வந்ததே தப்பு. அவர் சொல்லாம நீ திருடி சென்ற கடிகாரத்தையும் நான் வாங்கிக்க மாட்டேன், போயிரு அப்படின்னு சொல்லி அவரை துரத்தி விடுறாரு. அந்த பேச்சு சத்தம் கேட்டு மகரிஷி அறையில இருந்து வெளியே வராங்க. வந்து இந்த என்ன விபரம் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ அவரோட பெயரை கூப்பிடுறாரு. கடிகாரத்தை வாங்கிட்டு அந்த கூட இருக்கிறவர்கிட்ட சொல்றாரு, அவருக்கு வந்து காலையில டிஃபன் செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. அண்ணா அவருக்கோ பார்த்தா ரொம்ப எரிச்சல். கடிகாரம் என்னோடது, இவர் என்ன திருடனுக்கு போய் காசு கொடுக்க சொல்றாரே அப்படின்னு மகரிஷி சொல்லிட்டாங்கல்ல, செய்யாம இருக்க முடியாதுன்னு காசு கொடுத்துட்டு கடிகாரத்தை பெற்றுக்கொண்டாராம். எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க, மகரிஷி வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. அப்போ எதிரிகளை கூட வாழ்த்தணும்னு அது தவ முடிவுல
நம்முடைய மன அலைச்சூழல் வேகம் நல்ல குறைஞ்சிருக்கும் போது நாம வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து செயல்படக்கூடிய வேகம் சீக்கிரமா போய் சேரும். அப்ப நம்ம எதிரிகளாக நமக்கு நமக்கு எதிரிகள்னு எல்லாருக்கும் இருக்காது. இருந்தா கூட நம்மளோட மனசை கஷ்டப்படுத்துறவங்க, நம்மளை பத்தி ஏதாவது குறை சொல்றவங்க, நம்ம மீது பொறாமை கொள்றவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட நாம தொடர்ந்து வாழ்த்த ஒண்ணு அவங்க நம்மளோட இணக்கம் ஆயிடுவாங்க, இல்ல நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. ஒரு திருடனே வந்து திருடிய பொருளை எங்கேயாவது இந்த அதிசயத்தை நம்ம பார்த்திருக்கிறோமா? திருடனே வந்து தான் திருடிய பொருளை கொண்டு வந்து நேரடியா, அதுவும் சில பேர் கூட தெரியாம வச்சுட்டு நிறைய வீடுகள்ல பொருள்கள் காணாம போகும். அப்போ அந்த வேலை செய்யறவங்க கிட்ட கேட்பாங்க, தெரியாம கொண்டு வந்து போலீஸ் அது இதுன்னு போவாங்கன்ட்டு கொண்டு வந்து வச்சுட்டு போயிருவாங்க தெரியாம. ஆனா அவரை பார்த்து அவர்கிட்ட நேர்லயே கொடுக்கணும் அப்படின்னா அந்த வாழ்த்துக்கு எவ்வளவு பலன் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் எதுவுமே இருக்க முடியாது. அப்ப அந்த அளவுக்கு நாமளும் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் நாம வாழ்த்தி தவம் முடிவுல வாழ்த்தும் போது அதற்கு அது செயல்படக்கூடிய வேகம் சீக்கிரம் அது செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ எதிரிகள் இருப்பது நல்லதல்ல. எந்த வகையில் எதிர்ப்பு என்பது வந்ததானால் அதை சமன்படுத்தி விட வேண்டும். அதனால கருணையோட நாம வாழ்த்தணும்னு மகரிஷி சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு வாழ்த்தும் நம்மளையும் உயர்த்தும், மற்றவங்களுக்கும் நலமளிக்கும். வாழ்க வளமுடன்ற மந்திரம் பேராற்றலுடையது, பெருநலம் விளைவிக்க வல்லது. வாழ்க வையகம் என்று உலக மக்கள் அனைவரையும் நினைத்து நாம வாழ்த்துவோம். நல்லவர்களை வாழ்த்தும் போது நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப தீயவர்களை வாழ்த்தும் போது 2 நன்மைகள் நமக்கு கிடைக்குது. ஒண்ணு, தீமைய முதல்ல விலக்கிக் கொள்கிறோம். தீமை செய்தது மாதிரி அவங்க நமக்கு நன்மை செய்யறாங்க. அப்ப இந்த வாழ்த்தும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இனிய நட்பு வளர ஆரம்பிக்குது, மனம் நுண்ணிய இயக்கத்துக்கு வருது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோபம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா யாரு நம்ம மேல அதிகமா கோபப்படுறாங்களோ அவங்கள முதல்ல நம்ம வாழ்க வளமுடன் வாழ்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்த 2 பேத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த கோபமானது குறைய ஆரம்பிக்கும். படிப்படியாக குறைய, ஒரே நாள்ல இதெல்லாம் நடக்கக்கூடிய மேஜிக் கிடையாது. தொடர்ந்து நாம முயற்சி செய்ய கண்டிப்பா அது நடக்க ஆரம்பிக்கும். அடுத்து பகை கூட நட்பாகிறது, செயல்ல திருத்தம் ஏற்படுகிறது, நம்முடைய எண்ணங்கள் ஒழுங்குபடுத்தப்படுகிறது, நல்லவர்களாக மாற்றம் பெற முடிகிறது. அப்போ நாம வந்து செடியை கூட வாழ்த்தலாம்னு சொல்லி பார்த்தோம். சோ அந்த அளவுக்கு அந்த ஓரறிவு தாவரத்தை கூட வாழ்த்தும் போது அதுக்கே அவ்வளவு நன்மை இருக்கும் போது, 6 அறிவு படித்த மனிதர்களை நாம வாழ்த்தும் போது அதுல எவ்வளவு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம உணர முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம அடுத்து மகரிஷி இதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்து உலகத்தை வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து மாலை வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்கள ஒரு 25 தடவை வாழ்த்துனா 1 மாதத்திலேயே குடும்பத்துல நல்லபடியான சூழ்நிலை உருவாவதை காணலாம். வீட்டுக்குள்ள நிறைய நமக்குள்ள பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் எடுத்து 25 முறை வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வாழ்த்தும் போது அந்த தெய்வீக நிலையில, அமைதி நிலையில இருந்து வாழ்த்தணும். வையமெல்லாம் வாழட்டும் வாழ்த்தி வளம் காத்தினிதாய், வளரட்டும் மெய் அறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே, உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகத்து மக்களிடம், ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபடன்னு சொல்லி அற்புதமா மகரிஷி இந்த வரிகள்ல கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகரிஷி வந்து நமக்கு மழை வாழ்த்து கொடுத்திருக்கிறாங்க. 2003ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுல அந்த பருவமழை இல்லாம கடும் வறட்சி இருந்துதான். அப்போ வந்து மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி மகரிஷி வந்து மழை தவம்னு ஒரு தவத்தை வடிவமைச்சு அதை வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா அறக்கட்டளைகள் மூலமாக அந்த தவத்தை செஞ்சுக்கிட்டே வந்தாங்களாம். அந்த கடும் கோடை காலத்துல மே மாதத்துல தமிழகம் முழுவதும் நல்ல மழை பெய்த அந்த நிகழ்வு வந்து மகரிஷியோட மகோ உன்னதத்துக்கு ஒரு சான்றாக இருக்கும்னு மகரிஷி கூட இருந்த பேராசிரியர் ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு மழைய கூட வர வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வாழ்த்துக்கு இருக்கு அப்படிங்கிறத இதன் மூலம் நாம தெரிந்து கொள்ளலாம். அடுத்து மகரிஷி வந்து நம்ம எல்லாரையும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்னு நம்ம வாழ்த்துறோம். அதே மாதிரி திருமணங்கள்ல பாத்தீங்கன்னா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு மாத்திரம் மகரிஷி ஒரு கவியில வந்து அந்த 16 செல்வம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் கொடுத்திருக்கிறாங்க. இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு,
ஒரையுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளி விளக்காய் வளம் ஓங்கி வாழ்க. அப்போ நம்ம வாழ்க வளமுடன்னு சொல்லும் போது எவ்வளோ விஷயங்கள் பத்தி நாம சொல்றோம். 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு வாழ்த்துற மாதிரி இவ்வளோ செல்வங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோம். அப்போ மகரிஷி நமக்கு கொடுத்த ஒரு தாரக மந்திரம் இந்த வாழ்த்து. அப்போ இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிறத முதல்ல இப்போ ஆரம்பத்துல பயிற்சியில வந்திருக்கிறவங்க எல்லாம் முதல்ல அது சொல்றதுக்கு ஒரு மாதிரி ஒரு கூச்சம் இருக்கும். முதல்ல நாம நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட எப்படி குட் மார்னிங் குட் நைட் சொல்றோமோ அதே மாதிரி நாம தினந்தோறும் காலையில எந்திரிச்ச உடனே வாழ்க வளமுடன் சொல்ல சொல்ல என்ன ஆகும், அந்த வீட்லயே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இரவு தூங்க போறப்பவும் நாம வாழ்க வளமுடன் எல்லார்கிட்டையும் வாழ்த்திட்டு நாம தூங்க போகலாம். அடுத்து பார்த்தா இந்த வையகத்தை எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே உலகத்தை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லி ஒரு 5 முறை நம்ம எல்லாரும் உலகத்தை வாழ்த்த அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் போய் பிரபஞ்சத்துல கலந்து நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த அளவுக்கு நாம எல்லாருமே கண்களை மூடி நாம இது வரைக்கும் நிறைய பேர் 25 முறை கூட காலையில எந்திரிச்சு, ஏன்னா ஆசிரியர் பயிற்சி அப்பெல்லாம் சொல்லுவாங்க 25 முறை வையகத்தை வாழ்த்தணும் எந்திரிச்ச உடனே. சோ இப்பதான் புதுசா பயிற்சிக்கு வந்திருக்கவங்க எல்லாம் தொடர்ந்து சில பேர் வாழ்த்திட்டு இருப்பாங்க. சோ இது வரைக்கும் வாழ்த்தாதவங்க கூட நாளைக்குல இருந்து நம்ம வாழ்த்த ஆரம்பிக்கலாம். இன்று இரவு தூங்க போறப்ப குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட வாழ்க வளமுடன் சொல்லலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம தினந்தோறும் நாம வையகத்தை வாழ்த்துவோம்னு சொல்லி ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு முறை வாழ்த்துவோம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற மகரிஷி கொடுத்த இந்த தாரக மந்திரத்தை நாம் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் ஒரு 5 முறை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகளையும், இதுகாரும் செவிமடுத்த அனைத்து வேதாத்திரிய அன்பு உள்ளங்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் தெரிவித்து அமர்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க